ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். எனக்கு வந்து இதில் எல்லாம் வந்து அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏன்னா ஒரு சில விஷயங்களில் நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆகுறோம் அப்படின்னா அதையெல்லாம் எந்த விதத்தில் நம்ம வந்து பார்த்துக்கணும் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான். என்னால் வந்து இதுக்கு மேலே வந்து எந்த விஷயத்துலையும் வந்து இனிமேலாம் வந்து இன்டர்ஃபியர் ஆக முடியாது அப்படிங்கிறதான் ஒரு உண்மை அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உங்களுக்கு இதுக்கு மேலே வந்து எதுவும் நான் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. என்னால் வந்து இதையெல்லாம் வந்து மாற்றிக்கிட்டு பண்ணிக்கிட்டு செஞ்சுக்கிட்டுலாம் இருக்க முடியாது. உங்களுக்கு தேவைன்னா அதை நீங்கள் வந்து இது பண்ணிக்கங்க அவ்வளோதான். அதுக்கு மேலே நான் யாருக்கிட்டேயும் எதுக்கும் வந்து சொல்ல வேண்டிய அவசியம்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. புரியாமல் கிடையாது. உங்களுக்கு இதெல்லாம் தேவைங்கிறத தாண்டி நம்மளுக்கு எதில் வந்து எந்த மாதிரி விஷயத்தில் நம்ம வந்து கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து மாற்றிக்கணுமே தவிர, அதுக்கு அடுத்தது என்ன நடக்குதோ அதை வந்து நம்ம சரி பண்ணிக்க தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. அதுக்கு மேலே நான் யார்கிட்டயும் உங்ககிட்ட இன்னும் சொல்லணுங்கிறதெல்லாம் கிடையாது. ஏன்னா எந்த விதத்துலேயுமே வந்து யாரையுமே நம்ம வந்து சார்ந்து இருக்காமல் இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா ஒரு ஒரு நேரத்தில் ஒரு ஒரு விஷயங்கள்ல நம்ம வந்து எல்லாரையும் வந்து புரிஞ்சுக்கணும், பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதெல்லாம் வந்து எனக்கு வந்து புரியாமல் கிடையாது. எல்லாமே வந்து இப்போ இருக்கிற நேரத்தில் எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் வந்து சரியில்லாத விஷயங்கள்ல நம்ம சரியான விஷயத்த நோக்கி போயிட்டுருக்கிறது தான் நல்லது அப்படின்னோடனே, ஆமாம்மா அது உண்மை தான், நீங்கள் சொல்கிறது எனக்கு எல்லாமே புரியுது, புரியாமல் கிடையாது. இந்த நிலைமைக்கு யார் காரணம், யார் காரணம் இல்லை அப்படின்னு நினைக்கிறதுக்கு நம்ம தான் வந்து அதை சரியாக இது பண்ணிக்கணுமே தவிர, நம்ம அவங்கள இவங்களலாம் சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிட்டு மாற்றிக்கிட்டு இருக்கக்கூடாது. போக போக உங்களுக்கு எல்லாமே வந்து புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறது. எனக்கு வந்து இதுக்கு மேலே நான் யாரை வந்து என்ன விஷயத்துலையுமே வந்து சார்ந்து இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் வந்து நம்ம மாற்றிக்கணும், பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா, அது அதுக்கான காரணங்கள நம்ம வந்து சரியாக வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் அதெல்லாம் உண்மைதான்ப்பா. நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான விஷயங்கள்ல நீங்கள் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனா வந்து அவங்களையெல்லாம் நான் வந்து வேணும் வேண்டான்ட்டு நம்ம நினைக்கல. உங்களுக்கு இதுதான் வந்து வேணும் அப்படின்னு நீங்க நினச்சிருந்தீங்கன்னா, அதையே வந்து நீங்க வாங்கிக்கிட்டு வாழ்க்கைய வந்து முடிச்சுட்டு இது பண்ணிட்டு இருக்கலாம். உங்களுக்கு இதுக்கு மேல வந்து நான் யாரும் வந்து எதுக்காகவும் வந்து இனிமேலாம் வந்து சரி பண்ணிக்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னோன்னே, சரி விட்டுட்டு வேலைய பாருங்க. நான் வந்து இனிமே யாரையும் எந்த விஷயத்துக்காகவும் சர சொல்லணுங்கிறதெல்லாம் எனக்குமே தேவையில்லாதது தான். நான் வந்து இனிமே யார் எந்த விஷயத்துல வந்து நீங்க எப்படி இருந்தா என்ன? நான் அதையெல்லாம் வந்து இது பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது அப்படிங்கிறதுல தான் நான் இருக்கிறேன் அப்படின்னோன்னே, சரி விட்டுட்டு வேலைய பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் வந்து என் வேலைய பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். அப்புறம் ஒரு 2, 3 நாளைக்கு அப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு விஷயம் வந்து தோணிக்கிட்டே இருந்தது. எந்த ஒரு விஷயத்துலையுமே நம்ம வந்து அவசரப்படாம கொஞ்சம் நிதானமா எந்த விஷயமா இருந்தாலும் யோசிச்சோம்னாலே வந்து எல்லாமே சரியாயிடும் அப்படிங்கிறது தான் எனக்கு அந்த விஷயங்கிறது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால வந்து எதுலேயுமே வந்து ஒரு கவனம் செலுத்தணும், பண்ணோம், செஞ்சோம்னா மட்டும்தான் வந்து நம்மளுக்கு எல்லாமே சக்ஸஸாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணிட்டு இருந்தது. அதனால் நான் இனிமே என் வேலைய நான் பார்க்குறேன். உங்களுக்கு அதெல்லாம் தேவை கிடையாது அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால என்ன செய்ய முடியுதோ அத வந்து நிதானமா நம்ம வந்து இது பண்ணிக்கிட்டோம்னாலே போதும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தோன்னே தான், சரி ஓகே அதெல்லாம் நீங்கள் ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு எது வேணுமோ அத நீங்க வந்து பார்த்துக்கிட்டு முடிவு எடுத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு நான் வந்து ஊருக்கு கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன்.